Hi students, welcome to Knowledge Gainers YouTube channel. இந்த வீடியோவில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்கில் when the whole issue is underwritten by one underwriter. இப்போ கம்பெனி வந்து ஷேர்ஸ் அண்டர்ரைட் பண்ணுறப்போ ஒரே ஒரு அண்டர் ரைட்டர் எல்லா ஷேர்ஸையும் அண்டர்ரைட் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி வந்து அவரோட நெட் லைபிலிட்டி நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம், நாசர் லிமிடெட் issued 10,000 equity shares of ₹100 each at par. The whole issue has been underwritten by John and Company for a commission of 2%. The company received applications only for 5,000 shares. All the applications were accepted. Give journal entries assuming that all amounts due have been received. நாசர் லிமிடெட் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹100. இஷ்யூ பண்ணுறது பார் வேல்யூவில் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஹோல் இஷ்யூவோ ஜான் அண்ட் கம்பெனி அப்படிங்கிற அண்டர்ரைட்டர் தான் அண்டர்ரைட் பண்ணுறாரு 2% கமிஷனுக்கு. டோட்டலாக கம்பெனி ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 5,000 ஷேர்ஸு. எல்லா அப்ளிகேஷன்ஸும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இதுக்கு நெட் லைபிலிட்டி எப்படி ஃபைன் பண்ணணும்னா, இந்த 10,000 ஷேர்ஸ் அப்படிங்கிறது அண்டர்ரைட்டரோட கிராஸ் லைபிலிட்டி. ஏன்னா அந்த 10,000 ஷேர்ஸ் வந்து ஃபுல்லாக அவர் அண்டர்ரைட் பண்ண வைக்கணும். எய்தர் பப்ளிக் அண்டர்ரைட் பண்ணாலும் சரி, இல்லை பப்ளிக் அண்டர்ரைட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அண்டர்ரைட்டர் தான் எடுத்துக்கணும். அப்போ கிராஸ் லைபிலிட்டி வந்து 10,000, அதில் இருந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணது 5,000 லெஸ் பண்ணோன்னா ரிமைனிங் 5,000 வரும். அதுதான் அண்டர்ரைட்டரோட நெட் லைபிலிட்டி. இப்போ கமிஷன் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, கமிஷன் வந்து டோட்டலாக இஷ்யூ பண்ண ஷேரோட இஷ்யூ ப்ரைஸ்க்கு 2% கால்குலேட் பண்ணணும். அப்போ டோட்டலாக 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வேல்யூ வந்து ₹100, 10 lakh வரும். 10 lakhக்கு அவங்களே கமிஷன் இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க, 2%. 10 lakhக்கு 2% போட்டோன்னா 20,000 கமிஷனு. அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் வந்து பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். எவ்வளோ பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா 5,000 ஷேர்ஸு. 5,000 × 100 போட்டோம்னா 5 lakh. அடுத்தது அண்டர்ரைட்டர் லயபிலிட்டிக்கு என்ட்ரி. ஜான் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. எவ்வளோ நெட் லைபிலிட்டி இருக்குது அண்டர்ரைட்டர் இருக்குன்னா 5,000. 5,000 × 100 5 lakh. நெக்ஸ்ட்டு அண்டர்ரைட்டரோட கமிஷனுக்கான என்ட்ரி. அண்டர்ரைட்டிங் கமிஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஜான் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். எவ்வளோ கமிஷன்னா 20,000. நெக்ஸ்ட்டு அண்டர்ரைட்டர் வந்து ஃபைனல் அமௌண்ட், அதாவது அவரோட நெட் லைபிலிட்டி 5,000. இந்த 5,000 ஷேர்ஸு. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 lakh. 5 lakhல அவர் கமிஷனை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ நெட் அமௌண்ட்டு செட்டில் பண்ணுறாருங்கிறதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஜான் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். 5 lakhல கமிஷன் 20,000 போக பேலன்ஸ் இருக்கிறதா அவர் பே பண்ணுவார். பேலன்ஸ் எவ்வளோ வரும்னா 4,80,000. அடுத்து செகண்ட் சம். Goodluck Limited issued 1,000 equity shares of ₹100 each and 1,006% debentures of ₹100 each. The debentures were issued at a discount of 6%. The whole of the issue was underwritten by Wisdom and Company for a commission of 4% on the issue price of shares and 2% on the issue price of debentures. The public applied for 900 shares and 800 debentures. These were immediately paid for. The underwriters fulfilled their obligations. Past journal entries. குட்லக் லிமிடெட் 1,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ₹100 இஷ்யூ பண்ணுறாங்க. அதே மாதிரி 1,000 டிபெஞ்சர்ஸும் ₹100 இஷ்யூ பண்ணுறாங்க. டிபெஞ்சர் வந்து 6% டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஹோல் ஆஃப் த இஷ்யூவை அண்டர்ரைட் பண்ணுறது விஸ்டம் அண்ட் கம்பெனி. கமிஷன் பார்த்திங்கன்னா ஷேர்டு இஷ்யூ ப்ரைஸில் ஷேருக்கு 4%, டிபெஞ்சருக்கு 2%. 900 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 800 டிபெஞ்சர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இதுக்கு வந்து நெட் லைபிலிட்டி ஃபைன் பண்ணணும் நம்ம ஷேருக்கும் டிபெஞ்சருக்கும். கிராஸ் லைபிலிட்டி பார்த்திங்கன்னா ஷேருக்கு 1,000, டிபெஞ்சருக்கு 1,000. லெஸ் அப்ளிகேஷன் ரிசீவ்டு எவ்வளோனா ஷேருக்கு 900, டிபெஞ்சருக்கு 800. அப்போ பேலன்ஸ் வர்றது ஷேரில் 100, டிபெஞ்சரில் 200. இதுதான் அண்டர்ரைட்டரோட நெட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட் கமிஷன் கால்குலேட் பண்ணணும். கமிஷன் பார்த்திங்கன்னா ஷேர் வந்து 1,000 ஷேர்ஸ் இருக்குது, அதோட வேல்யூ ₹100. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 lakh. 1 lakhக்கு அவங்களே டைரெக்டாக எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. ஷேருக்கு 4%, அப்போ 4,000. டிபெஞ்சர் பார்த்திங்கன்னா 1,000 டிபெஞ்சர்ஸு. இஷ்யூ ப்ரைஸ் வந்து 6% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100ல் 6% போட்டோன்னா ₹6 வரும். லெஸ் பண்ணால் 94. அப்போது 94,000க்கு 2% போட்டோன்னா 1,880. இப்போ டோட்டலாக கமிஷன் வந்து 5,880 வரும். அடுத்தது ஜேர்னல் என்ட்ரிஸ்.
ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஷேரை பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ ஷேர்ஸ் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்கன்னா 900 into 100 90,000. அதே மாதிரி டிபெஞ்சரும் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ண இஷ்யூ பண்ணதுக்கு என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் நம்ம இங்கே டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதனால டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட் டேட்டார் டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் பப்ளிக்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 800 into 94 75,200. அடுத்து டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 6 rupees. அப்போ 800 into 6 4,800. அடுத்தது அண்டர் ரைட்டரோட லைபிலிட்டிக்கான என்ட்ரி விஸ்டம் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேரில் அவரோட லைபிலிட்டி எவ்வளோனா 100 into 100 10,000. நெக்ஸ்ட்டு டிபெஞ்சரில் அண்டர் ரைட்டரோட லைபிலிட்டிக்கு என்ட்ரி விஸ்டம் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டார் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். இதில் அண்டர் ரைட்டர் லைபிலிட்டி 200. அப்போ விஸ்டம் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டாரில் 200 into 94 டிஸ்கவுண்ட்டில் வந்து 200 into 6. அடுத்தது அண்டர் கமிஷனுக்கு என்ட்ரி அண்டர் ரைட்டிங் கமிஷன் அக்கௌண்ட் டேட்டா டு விஸ்டம் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். டோட்டலாக ஷேருக்கு 4,000 டிபெஞ்சருக்கு 1,880 இருக்குது, ஆட் பண்ணால் 5,880. நெக்ஸ்ட்டு ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு விஸ்டம் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். இங்கே வந்து அண்டர் ரைட்டர் வந்து ஷேருக்கு வந்து ஒரு 10,000 பே பண்ணணும், டிபெஞ்சருக்கு டிஸ்கவுண்ட் போக 18,800 பே பண்ணணும். டோட்டலாக அவர் வந்து 28,800 பே பண்ணணும். அதில் அவரோட கமிஷன் 5,880 லெஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் அவர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 22,920. என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு விஸ்டம் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் கம்பெனி இஷ்யூட் A company issued 20,000 equity shares of rupees 100 each at par and 1,000 debentures of 1,000 each at rupees 950. The whole of the issue has been underwritten by Paul and Company. The whole of the shares are applied for, but applications for 800 debentures only were received. All these applications were accepted. Commission payable to the underwriter is the maximum amount permissible. Give journal entries to record the above transaction. Prepare balance sheet at this stage, assuming that all amounts due have been received. ஸோ இங்கே வந்து 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் 100 rupeesக்கு இஷ்யூ பண்ணுறாங்க, 1,000 டிபெஞ்சர்ஸ் 950 rupeesக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஹோல் இஷ்யூ பண்ணுறது பாலன் கம்பெனி. ஷேர்ஸ் வந்து ஃபுல்லாக ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. டிபெஞ்சருக்கு வந்து 800 டிபெஞ்சர்ஸ் மட்டும்தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் லைபிலிட்டி ஷேருக்கு 20,000 டிபெஞ்சர்ஸ்க்கு 1,000. அப்ளிகேஷன் ரிசீவ் வந்து ஷேருக்கு தான் அவங்க ஃபுல்லாகவே ரிசீவ் பண்ணிட்டுன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் அந்த 20,000 போட்டுக்கணும். டிபெஞ்சருக்கு 800 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ நெட் லைபிலிட்டி பார்த்திங்கன்னா ஷேருக்கு வராது, டிபெஞ்சருக்கு 200 வரும். இப்போ அண்டர் ரைட்டரோட கமிஷன் நம்ம கேல்குலேட் பண்ணணும். லாஸ்ட் 2 செம்மில் வந்து அண்டர் ரைட்டரோட கமிஷன் எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க, பட் இந்த செம்மில் அண்டர் ரைட்டர் கமிஷன் கொடுக்கல, மேக்ஸிமம் அமௌண்ட் பெர்மிசபிள்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட புக்கில் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கமிஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருப்பாங்க, அந்த பர்சன்டேஜை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 2.3 ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. ஈக்விட்டி ஷேர் வந்து அண்டர் ரைட்டர்ஸ் இஷ்யூக்கு எவ்வளோ வரும், பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணால் எவ்வளோ, டிஃப்ரெண்ட் ஷேர் வந்து அண்டர் ரைட்டரோட லைபிலிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், பப்ளிக்கோடது எவ்வளோ, அதே மாதிரி 5 lakh above இருந்தால் அண்டர் ரைட்டருக்கு எவ்வளோ பர்சன்ட், பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கமிஷன் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஷேருக்கு பார்த்திங்கன்னா 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதோட வேல்யூ 20 lakh. ஷேர் வந்து வெதர் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி அண்டர் ரைட்டரோட தான் இருந்தாலும் சரி 2.5%. அப்போ 2.5% போட்டால் 50,000. இதே டிபெஞ்சர் பார்த்திங்கன்னா டிபெஞ்சரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9,50,000. அண்டர் ரைட்டர் கமிஷனில் ஷேர் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அண்டர் ரைட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் 2.5%. இப்போ 20,000 into 100 போட்டால் 20 lakh, 20 lakhக்கு 2.5% போட்டால் 50,000. இதே டிபெஞ்சர் பார்த்தீங்கன்னா 1,000 டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதோட வேல்யூ 950 அப்படின்னா 9,50,000 வரும். அபோவ் 5 lakh இருக்குது, அபோவ் 5 lakhக்கு மேலே போச்சு அப்படின்னா பப்ளிக்கு 1%, அண்டர் ரைட்டருக்கு 2%. இப்போ அண்டர் ரைட்டரோட லைபிலிட்டி 200 into 950 போட்டால் 1,90,000, 1,90,000க்கு 2% போட்டால் 3,800. இதே பப்ளிக்கு வந்து 800 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, 800 into 950 போட்டால் 7,60,000, அதுக்கு 1% போட்டால் 7,600. இப்போ அடுத்து ஜேர்னல் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு பப்ளிக்கு இஷ்யூ பண்ண ஷேருக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் பப்ளிக்னா, பப்ளிக் வந்து என்டையர் ஷேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, அதனால் 20,000 into 100 20 lakh. அடுத்தது டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணது 800 டிபெஞ்சர்ஸு, அதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டார். இங்கேயும் என்னென்னா இஷ்யூ பண்ணது 1,000க்கு, பட் ப்ரைஸ் வந்து 950 டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட் டேட்டா டூ டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டில் 800 into 950 7,60,000. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட்டில் 800 into 50 40,000.
அடுத்தது அண்டர்ரைட்டரோட லைபிலிட்டி. இங்கே ஷேரில் வந்து அண்டர்ரைட்டர் லைபிலிட்டியே இல்லை, அதனால் அதுக்கு என்ட்ரி போட தேவையில்லை. டிபெஞ்சரில் 200 இருக்குது, அதுக்கு என்ட்ரி. பால் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட் டேட்டா, 2 டிபெஞ்சர் அக்கௌண்ட். பால் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்டில் 200 × 950, டிஸ்கவுண்ட்டில் 200 × 50. அடுத்தது அண்டர்ரைட்டர் கமிஷனுக்கான என்ட்ரி. அண்டர்ரைட்டிங் கமிஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பால் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். எவ்வளோனா இங்கே ஷேருக்கு 50,000, டிபெஞ்சருக்கு வந்து பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஒரு 7,600, அண்டர்ரைட்டருக்கு 3,800 இருக்குது. டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 61,400. அடுத்தது ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பால் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். அவர் டோட்டலாக வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து டிபெஞ்சருக்கு மட்டும்தான் பே பண்ணும், 1,90,000. அதில் ஒரு கமிஷன் 61,400 லெஸ் பண்ணிட்டோன்னா அவர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 1,28,600. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷேர் கேபிட்டல் 20,000 ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, வேல்யூ 100 rupees, இப்போ 20 lakh. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எதுவும் இல்லை. நான் கரண்ட் லைபிலிட்டியில் டிபெஞ்சர் இருக்குது, டிபெஞ்சரோட வேல்யூ 10 lakh. 1000 × 1000 போட்டோன்னா 10 lakh. நான் கரண்ட் அசெட் எதுவும் இல்லை. கரண்ட் அசெட்டில் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் இருக்குது, 50,000. அடுத்தது அண்டர்ரைட்டர் கமிஷன் 61,400. பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ அமௌண்ட் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு. இங்கே ஷேரில் ஒரு 20 lakh ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இங்கே அண்டர்ரைட்டர்கிட்டேருந்து ஒரு 1,28,600 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 28,88,600 வரும். இப்போ நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப ஷேர் கேபிட்டல் 20 lakh, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வராது. நான் கரண்ட் லைபிலிட்டி ஒரு 10 lakh, ஆட் பண்ணால் லைபிலிட்டி 30 lakh. நான் கரண்ட் அசெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட்டு, அண்டர்ரைட்டர் கமிஷன், பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 30 lakh வரும். இங்கே நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறனால பண்ணலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இங்கே போட்டிருக்க அமௌண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இங்கே ஒரு 20 lakh இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு 7,60,000 இருக்குது. தென் அண்டர்ரைட்டர் பே பண்ணால் நெட் அமௌண்ட் வந்து ஒரு 1,28,600 இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கான அமௌண்ட் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்லேயே மோர் தேன் 1 அண்டர் ரைட்டர் இருந்தால் எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.